ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிக்ஸான வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோங்க. நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு இடம், ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக நம்ம இன்றைக்கி ஒரு பீச் ரெசார்ட்டில் தங்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் அக்கால் மடம்னு ஒரு இடத்துல இந்த பீச் இருக்குதுங்க. இந்த கோரல் கசிட்டா இன் இதுதான் இந்த ரெசார்ட்டோட பேர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஹோம் ஸ்டே மாதிரியே இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு பீச் ரெசார்ட்னே சொல்லலாம். நம்ம டைரெக்டாக நம்மளோட ரூம்லேருந்து பீச்சை அப்படியே பார்க்கலாம். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. இது சீசன் இல்லாத டைம்னால ஏசி ரூமுக்கு 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஏசிக்கு 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. குடிக்க தண்ணிலாம் நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே நம்மளோட ரூம்லேருந்து வெளியில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக பீச் தெரியுது. குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடலாம். சூப்பரான ஒரு இடம். நம்ம ரூம்குள்ளே போய் பார்ப்போம். ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஃபுல்லாக விண்டோஸ்லாம் கிளாஸ் விண்டோஸில் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக பீச்செல்லாம் பார்த்துக்கலாம். குயின் சைஸ் பெட் இருக்குது. கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட் எந்த காஸ்ட்டும் கிடையாதுங்க. நார்மலாக இந்த ரூம் புக் பண்ணுறப்பே எக்ஸ்ட்ரா பெட் நம்மளுக்கு கிடச்சிருது. டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஜன்னல் திறந்தோன்னா அப்படியே பீச் நம்ம பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பெட்லேருந்து உட்காந்துக்கிட்டு பீச்சை பார்க்கலாம். சூப்பரான ஒரு வியூங்க. இங்கே டிவி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஏசி ரூம், ஏசி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் ஏதாச்சும் சின்ன சின்ன ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. ரூம் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்குதுங்க. டாய்லெட்டையும் பார்ப்போம். டாய்லெட்டுமே டீசெண்டாக நீட்டாகவே இருக்குது. நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட், ஒரு வாஷ் பேஷன், ஹீட்டர் கூட இருக்குது. ஷவர் ஹீட்டர், இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த பெட்டில் உட்காந்து ஜாலியாக அழகாக ரூம்லேருந்தே பீச்சை சூப்பராக பார்க்க ஒரு சூப்பரான ஒரு வியூ உள்ள ரூம். அதுவும் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக 2500 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சீசன் டயத்தில் இதோட கொஞ்சம் ப்ரைஸ் கூடும். நம்ம வெளியில் ரூமுக்கு வெளில உட்காரப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நல்லா பீச் வரனால அப்படி ஒரு காற்றடிக்கும். அதுவும் ஈவினிங் மேலே உட்காரப்போ சூப்பராக நல்லா ஜில்லுன்னு காற்றும் அடிக்குது. இங்கே சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுமே அவைலபிளாக இருக்குது. கயாக்கிங்கு, ஸ்னார்க்லிங், ஃபிஷ்ஷிங் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம இங்கே விளையாடவும் செய்யலாம். வாலிபால் விளையாடலாம். வாலிபால் நெட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு டென்னிஸ் இதெல்லாம் கூட விளாண்டுக்கலாம். இங்கே சின்னதாக ஒரு குடில் கூட இருக்குதுங்க. நம்ம அந்த குடிலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டின்னர், லன்ச்சு இது மாதிரி என்ன வேணாலும் நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம். உட்காந்து டீலேருந்து எல்லாமே இது பண்ணிக்கலாம். அங்கே லாஸ்ட்டில் தெரியுதில்ல, அது கிச்சனுங்க. நம்ம கேட்குற ஃபுட்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னா அவங்க நம்மளுக்கு குக் பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா நல்லா ஹோம் ஸ்டைல் குக்கிங் தாங்க. ஒரு பாட்டி சமைச்சு கொடுக்குறாங்க. செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குது. இது மாதிரி ஒரு ஊஞ்சலும் இருக்குது. அழகாக நம்ம பாட்டுக்கு படுத்துக்கிட்டு கடலில் ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். பின்னாடி நம்ம பீச் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம். இங்கே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் உண்டுங்க. கீழே பீச் நீங்கள் போயிட்டாலே நீங்கள் ஃபுல்லாக சாண்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த பீச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதைகள் கீழே இறங்கி போகலாம். பட் கொஞ்சம் குளிக்கலாம். இது எந்த ஆபத்துமே இல்லை. நம்மளுக்கு அலைகள் இந்த ராமேஸ்வரம்னாலே பொதுவாகவே ராமேஸ்வரம் கடலில் அலையே அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாது. ஆனால் தனுஷ்கோடியில் அதுக்கு பயங்கரமாக ஆப்போசிட்டாகவே அலை இருக்கும். ராமேஸ்வரம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீச் இதுக்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். நல்லா நம்மளுக்கு கடல் பாருங்கள் ஒரு குளம் கணக்காகவே இருக்குது. நிறைய அந்த கோரல் ரீஃப்லாம் கிடக்கு. நிறையா அந்த கோரல் ரீஃப் கீழே பார்த்திங்கன்னா நிறையா மீன்கள் இருக்குது. நண்டு இதெல்லாம் இருக்குதுங்க. பாருங்கள் அவ்வளோ அமைதியான கடல். இங்கெல்லாம் ஸ்னார்க்லிங் பண்ணால் சூப்பராக தெரியுங்க. கீழே உள்ள அந்த பவளப்பாறையிலேருந்து அந்த மீன்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். கடல் பாருங்கள் எவ்வளோ விசிபிளாக இருக்குது, கிளியராக இருக்குது. நம்மளுக்கு கீழே உள்ள அந்த கற்கள், கூழாங்கற்கள்லேருந்து எல்லாமே தெரியுது. இங்கே ஃபிஷ்ஷிங்கும் பண்ணலாம். பட் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுறப்ப நம்மளோட கொக்கி அந்த கோரல் ரீஃபில் படாமல் பார்த்துக்கணும். அது ஒரு விஷயம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா நிறையா அந்த சிப்பி, சங்கு, அந்த செட்டு போனது, அந்த கோரல் ரீஃப்ஸு அது இதுன்னு கிடக்கு. அந்த கூழாங்கல் இதெல்லாம் நம்ம எடுத்து அழகாக ஃபிஷ் டேங்க்கில் போட்டோன்னா சூப்பராக இருக்குங்க.
பாருங்கள் நான் காமிக்கிறேன். இந்த கடல் தாங்க அலையே இல்லாத கடல்னே சொல்லலாம். குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடலாம், எந்த ப்ராப்ளமுமே இருக்காது, நம்ம பயப்படவே தேவை கிடையாது. பாருங்கள் கோரல் ரீஃப்ஸ் தான் செட்டதெல்லாம் கிடக்குதுங்க. ரொம்ப அமைதியான இடம்னால இங்கே வந்து ஆள்கள் நடமாட்டம் இல்லாதனால நிறைய மீன்கள் வந்து வருது. இங்கே நிறைய மெயினாக இந்த கோரல் ரீஃப்ஸ் இருக்கனால நிறைய மீன்கள் வந்து நம்ம ஒரு ஈவினிங் டைம் உட்காந்து பார்த்தோன்னா நிறைய குரூப்பாக மீன் குட்டி குட்டி மீன்லாம் ஜம்ப் பண்ணி போச்சுங்க. அது எனக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியராக எனக்கு வந்து தெரியலை ஃபோனில் நான் எடுத்தப்போ. நீங்கள் டேரெக்டாக நேரில் உட்காந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ மீன்கள் வந்து ஒரு அந்த 5 to 6 வந்து அந்த சூரியன் மறையிற டைம் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் நம்ம பார்க்கலாம். இப்படி பிஸ்கெட்டை நான் தூவி விட்ட போய் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து குட்டி குட்டியாக வந்து அதை வந்து கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய மீன் கூட நான் பார்த்தேங்க. அந்த கரெக்டாக அந்த சூரியன் மறையிற நேரம் சன்செட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கேயே லைட் எல்லாமே போட்டுட்டாங்க. பாருங்கள் ரெசார்ட்டுமே எவ்வளோ அமைதியாக இருக்குது. நம்ம மட்டும் ஜாலியாக நம்ம வீட்டில் இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டியாக நாய்க்குட்டிலாம் தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் எந்த ஆபத்துமே நம்மளுக்கு பண்ணலை, எதுவுமே கடிக்கலை. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க. ஜாலியாக விளாண்டு நம்ம நைட் டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரைஸுமே நல்லா சாஃப்டாக, ரொம்ப விதையாக இல்லை, நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. இதோடு வந்து இறால் தொக்கு நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு வீட்டு சமையல் நம்ம வந்து தாராளமாக சாப்பிடலாம். சமையல் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நல்ல ரசம், தக்காளி ரசம்லாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் மிதக்க சூப்பராக இருந்துச்சு. இதோட ஒரு ஃபிஷ் ஃப்ரை இது பண்ணியிருந்தோம். ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க சமைக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் 300 கொடுத்தா போதும்னாங்க. பாருங்கள் இந்த வியூவோட ஒரு ரெசார்ட் கண்டிப்பாக நீங்களும் ஒன் டைம் வந்துட்டு தங்கி பாருங்கள். இந்த ரெசார்ட்டோட இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.